இந்த கரூர் துயர சம்பவம் முடிஞ்சது பின்பா பார்த்தா கூட, புஷி ஆனந்த் இருக்காரா? இல்லையா? அவர் எங்க தலைமறைவாயிட்டாரு? அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல் திட்டம் என்ன? விஜய் அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? 10, 15 நாளா வந்து பனையூர தாண்டாம இருக்காரு. வெளியில எங்கேயும் பார்க்க முடியல. விஜய் அவர்கள் என்ன பண்ணிக்கிருக்காரு? என்பத பத்தி தான் அந்த காணொளியில பார்க்க இருக்கோம். அதாவது கரூர் துயர சம்பவம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு கொடுமையான ஒரு துயர சம்பவம் தான். இந்தியாவுல எந்த ஒரு மாநிலத்திலயும் இந்த மாரியான ஒரு நடிகர பார்க்க போய் வந்து இறந்த ஒரு சம்பவம் வந்து எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அது ஒரு வெட்கக்கேடான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்தியாவுல வந்து நம்ம கல்வி ரீதியாவோ, பொருளாதார ரீதியாவோ, ஜிடிபி ரீதியாவோ தற்போது சில நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு அறிவிப்பு வந்தது. இந்தியாவினுடைய எக்கனாமிக்ல வந்து தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கின்ற மாரி சில தரவுகளோட வந்து தமிழ்நாடு அரசு கொண்டாடி இருக்கக்கூடிய சூழல்ல, தமிழ்நாடு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு திட்டத்த வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பரப்பி அத வந்து கொண்டாடிக்கின்ற சூழல்ல, அ நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த கேம்பெயின், கரூர்ல அந்த அங்க ஸ்டாம்பீடு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. இதற்கு மத்தியில பார்த்தோம்னா, கட்சியின் தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து எங்க போனார்? என்ன ஆனார்? என்பது கூட தெரியாம, உடனே குடுகுடுன்னு எடுத்து வண்டிய ஏறி ஓடுனாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஒரு 2, 3 நாட்கள் கழித்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுக்கடுத்து விஜய் என்ன பண்றாருன்னே தெரியல. ஆனா, அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே வெளிய ஓடுன புஷி ஆனந்தோ, அல்லது நிர்மல் குமாரோ, மற்ற ஏனைய கட்சி தலைவர்களோ எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருந்துச்சு. இதற்கு மத்தியில பார்த்தோம்னா, நம்ம கட்சி ராஜ்மோகன் அவர் கூட எங்க இருக்கார்? சமையலறையில படுத்துக்கிருக்காரா? ஒளிஞ்சுக்கிட்டாரா? வீரப்பன் காட்டுல இருக்காரான்னு பல மாறுவேட போட்டிகள்லாம் இருக்காரான்னு நக்கல்லாம் பண்ணிக்கிருந்தாங்க. அப்புறம் அவரும் வெளில வந்துட்டாப்புல. "நான் உயிரோட தான்ப்பா இருக்கேன். எனக்கு எதுவும் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்லாம் எதுவும் அடிச்சிடாதீங்க. நான் உயிரோட தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து தற்போது வந்து என்னால அந்த சம்பவத்திலேருந்து மீண்டு வர முடியல. அதனால நான் வெளியே வரலன்ற மாதிரியான கருத்தெல்லாம் சொல்லிட்டு அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த புஷி ஆனந்த் அது பார்த்தோம்னா தினமும் ஒரு ஒரு அப்டேட். புஷி ஆனந்த் வந்து ஈரோட்டில் இருக்கிறாரா? புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஏற்காட்டில் இருக்கிறாரா? புஷி ஆனந்த் வந்து மதுரையில இருக்கிறாரா? புஷி ஆனந்த் வந்து சேலத்துல இருக்காரா? இந்த மாரி அப்படியே பல கட்டங்களா சொல்லிட்டே இருக்காங்க. புஷி ஆனந்த் வேற எங்கேயும் இருக்க மாட்டாப்புல. அவரு நேரா எங்க விஜயனோட அடைக்கலத்துல இருப்பாப்புல. ஆனா அது காவல்துறைக்கு தெரியுமா? தெரியாதா? தனிப்படைக்கு தெரியுமா? தெரியாதான்லாம் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தெரியும். அவ்வளவு சாதாரண போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் கிடையாது. ஏன்னா ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. புஷி ஆனந்த் எத்தன மாறுவேட்ட போக்கிரி படம். அது விஜய் படத்திலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கும். பாடி சோடான்னு ஒரு கெட்டப் வடிவேலு வந்து ஒரு கெட்டப்பா போட்டு போட்டு வருவாப்புல. அது மாரி தான் இந்த எம்பளத்தி 3 அப்படின்னு சொன்னா போதும் புஷி ஆனந்த தூக்கிருவாங்க. எமர்ஜென்சியா அந்த டைம்னு நெனைக்கிறேன். அந்த நேரத்தில கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்லாம் கைது பண்றதுக்காக ரயில்வே ஜங்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தோழர்ன்னு அப்படின்னு சத்தமா கூப்பிடுவாங்களாம். டக்குன்னு யாரெல்லாம் திரும்பி பார்த்தாங்களோ, அவங்களும் அரெஸ்ட் பண்ணிருவாங்களாம். அப்ப அந்த தோழருக்கு வந்து எந்த அளவு ஒரு வார்த்தை இருக்கோ, அது மாரி தான் 83ன்னு சொன்னாவே நம்ம புஷி ஆனந்த் வந்து வந்துருவாப்புல, அந்த மாரி கருத்து வச்சிருந்தாங்க. ஆனா, நம்ம இந்த இடத்துல ஏன் இந்த காணொளிய பதிவு செய்றோம்னா, வெறும் இது புஷி ஆனந்த் வந்து தலைமறைவா இருக்காரா? வீரப்பனாக இருக்கிறாரா? பின் லேடனாக இருக்கிறாரா? தாடிய வச்சுக்கிட்டு இருக்காரா? இடையில பார்த்தோம்னா, ராஜன் ஸ்டைல்ல கூட போட்டிருந்தாங்க. தலைமறை வாழ்க்கையில வந்து இவங்களுக்கெல்லாம் குரு யாருன்னு கேட்டா, ராஜன் தான். அன்பு, செந்தில், குணா இவங்க எல்லாரும் வாழ்க்கைய இணைக்கிறது நம்ம புஷி தான்ற மாரியான ஒரு ஃபன்னிலாம் பண்ணிக்கிருந்தாங்க. புஷி ஆனந்த் எப்பேர்ப்பட்ட நபர்ன்றது வந்து வந்து தாவேக்கா, இன்னைக்கு அணில் குஞ்சுகளுக்கு நம்ம சொல்லி ஆகணும். ஒரு பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, புஷி ஆனந்த் வந்து என்ன பண்ணுவாருன்னா, விஜய் மக்கள் இயக்கம் இருக்கும்போது அவர் அலுவலகத்துக்கு வருவாராம். வரும்போது அங்க கட்டில் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில படுத்துக்கிற வேண்டியதானே. ஆனா அவர் என்ன பண்ணுவாப்புலன்னா, ஆ கீழ வந்து படுத்துக்கிறதா ஒரு பெட்ஷீட்ட விரிச்சுட்டு. அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குமா. எல்லா மாவட்டம் போனா புஷி ஆனந்துக்கு ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க. அப்ப அந்த ஆதரவாளர்கள்லாம் அந்த குரூப்ல இணைச்சு வச்சுக்கிட்டு, யாராவது ஒரு ஆள விட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிட்டு சோசியல் மீடியால பரப்புறது. பாருங்க இப்படிலாம் ஒரு பொதுச்செயலர் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எவ்வளோ தவம் இருந்தோம்னே தெரியல. ஆனா இப்படி ஒரு பொதுச்செயலர் பாருங்க ஒரு எளிமையினுடைய சிகரமா இருக்காரே. நம்மளோட சரிசமமா படுக்கிறாருன்னு சில இடங்கள் பண்ணுவாங்க. ஆனா புஷி ஆனந்த் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர மாரி ஒரு கிரிமினல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் வந்து அன்னைக்கு மக்கள் இயக்கமா இருக்கும்போது ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன பண்ணார்ன்னா, அவர் அன்னைக்கே ஒரு பிரபலமான இயக்குனர். அவர் வந்து முதல் படம் வந்து நாளைய தீர்ப்பு எடுக்கும்போது பார்த்தோம்னா, விஜய்ன்ற ஒரு ஆள் யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆ அவ்வளோதான் எஸ்.ஏ.சி. சந்திரசேகரனுடைய பையன் அப்படின்னு சொல்லும்போது, மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா, எஸ்.ஏ.சிக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா எஸ்.ஏ.சி அன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கிய இயக்குனர்ல அவரும் ஒரு ஆள் தான். அதனால எஸ்.ஏ.சிக்கு ஒரு டீம் இருக்கும்போது, அவர் வந்து விஜய் வந்து தன்னுடைய பையன கொண்டு வராங்க. அப்ப விஜய் அண்ணனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நாளைய தீர்ப்பு அதுக்கடுத்து வரிசையா வந்த படங்கள் அப்பலாம் பார்த்தோம்னா, எல்லாம் தோல்வி படங்கள் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. பூவே உனக்காக தான் அது ஹிட் அடிச்சுச்சு. அடுத்து காதலுக்கு மரியாதை அந்த மாரி சில படங்கள் தான் ஹிட் அடிச்சுன்னு வைங்களேன். அந்த டயத்துல ஆரம்பத்துல. அப்ப விஜய் வந்து அவர் யாருன்னே தெரியாதப்ப வந்து அவர கொண்டாடினவர் வந்து சந்திரசேகர் தான். சந்திரசேகர் தான் ரசிகர் மன்றத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. பல இடங்கள்ல இப்ப மதுரைலாம் எனக்கெல்லாம் தெரிஞ்சு பார்த்தோம்னா, இன்பராஜ் இவங்கலாம் பார்த்தோம்னா,
அவங்க முதல்லே வந்து மன்றமா வச்சுருந்தாங்க. அவர் வந்து விஜய் வந்து ஒரு தடவ வந்து ஜனநாயகம் படம் ஷூட்டிங்க்காக நம்ம கொடைக்கானல் போம்போது, மதுரை ஏர்போர்ட்ல வராரு. அவர பார்க்க விஜய பார்த்துட்டு ஏதோ கை குடுக்க வராரு. பாதுகாவலர் வந்து அவர் துப்பாக்கி தூக்கி தலையில வைக்கிறாங்க. பூவினக்காக வந்து போஸ்டர் ஒட்டி, அவருக்காக விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு கத்தி, இன்ன வரைக்கும் அவங்கலாம் இருக்காங்க. இன்னும் எங்கேயும் போகல. இன்னும் விஜய் அப்பா அவங்களுடைய டீமா தான் இருக்காங்க. இப்ப விஜய்க்கு எதிராவே பல இடங்கள்ல டீம் அமைச்சு வச்சிருக்காரு. இப்ப விஜய் கரூருக்கு போ முடியாததுக்கு காரணம் என்னன்னா, புஷி ஆனந்த் ஒரு காரணம் தான். புஷி ஆனந்த் ஏன் நம்ம காரணம்னு சொல்றோம்னா, விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வடக்கு தெற்குலாம் தெரியாதுங்க. அவரு ஒரு சாதாரண ஆளு தான். ஆனா அவர வந்து இயக்குறது யாருன்னா புஷி ஆனந்த் தான். ஏன்னா புஷி ஆனந்த் கிட்ட தான் எல்லாரோட கான்டாக்ட் நம்பருமே இருக்கும். ஒரு மதுரை மாவட்ட செயலாளரா, ஒரு விருதுநகர் மாவட்ட செயலாளரா, அல்லது கரூரா, கோயம்புத்தூரா, திண்டுக்கல்லா, வடக்கு மாவட்டம் கடலூர்ல, சென்னையிலேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யாருன்னா புஷி ஆனந்த் தான் தெரியும். ஏன்னா புஷி ஆனந்த மட்டும் தான் சொல்லிவிடுவாரு. புஷி ஆனந்த தவிர்த்து யாருமே வந்து விஜயோட டேரக்ட்டா தொடர்பு கொள்ள முடியாது. அப்படி தொடர்பு கொண்டாங்கன்னா, அவர் கட்சியில அடுத்து இருக்க மாட்டாப்புல. ஒரு மாவட்ட செயலர் தனியா வந்து விஜய் வந்து சந்திச்சு ஏதாவது அடுத்த கட்டமா போகணும்னு எய்ம் பண்ணாங்க வைங்க, அவர் அடுத்து கட்சியில இருக்க மாட்டாரு. அவங்கள ஓரங்கட்டிருவாரு. புஷி ஆனந்த் அவங்களுக்கு எதிரா ஒரு டீம் அமைச்சிருவாரு. நம்ம எடப்பாடி பழனிசாமி மாரி தான். கூடயே இருக்கிறது, அவங்க கூடயே இருக்கவங்க மேல சவாரி செய்றது, அவனுக்கு எதிரா வந்து இன்னொரு டீம உருவாக்குறது, அப்புறம் அவங்கள வந்து தலையில மண்ணள்ளி போட வைக்கிறது, இந்த மாரி சம்பவங்கள்லாம் பண்ணுவாரு. ஆனா, இந்த நேரத்தில வந்து புஷி ஆனந்த ஏன் காவல்துறை கைது பண்ணல? அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இந்த மாரி நம்ம சொல்லிட்டு வந்த பட்டியல் மாரி பல பட்டியல்லாம் இருக்கு. இந்த மாரி ஆட்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நமக்கு வெறுப்பாவே இருக்கு. என்னடா அங்கிட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச தலையில 2 தட்டு தட்டி, உள்ள தூக்கி போட்டு விசாரணை பண்ணி, அவங்க என்ன பண்ணாய்ங்க? ஏது இந்த கரூர் துயரத்துக்குலாம் என்ன காரணம்னு கேட்காம விட்டுக்கிருக்காங்க. இல்ல விஜய் அவர்கள் வேற வர்றதுக்கெல்லாம் எனக்கு இவ்வளவு இது பண்ணணும். ஊருக்குள்ள யாரும் வரக்கூடாது. 1 கிலோமீட்டர் சுத்தி போலீஸ் இருக்கணும். அந்த வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கணும், போறதுக்கு ஒரு பாதை இருக்கணும். பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. பேசாம அந்த ஒரு வடிவேல் படம் மாரி தான். இங்க இருக்க டெல்லிய தூக்கி இங்க பக்கத்துல வச்சுட்டோம்னா, நமக்கு எதுனாலும் ஈஸியா கிடைக்கும்ன மாரி, இருக்க மக்களெல்லாம் பணையருக்கு தான் எடுத்து தூக்கிட்டு வரப்போறாரு. எனக்கு பாதுகாப்பு கருதி, என்னோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு. ஏன்னா, அவர் இங்க வந்தாருன்னா டபுள் செலவு. தனி விமானம் மூலமா வரணும், எஸ்கார்ட் வரணும். இவர சுத்தி பாதுகாக்கிறதுக்கு ஒரு 100, 200 பவுன்சர்கள், அவங்க சாப்பாடுக்கு மட்டனு, சிக்கனு. அப்புறம் இதுக்கு மத்தியில எப்படி கரூர் வந்துட்டு போறது? அது வந்தா தானே ஒரு பட்ஜெட் போட்டா ஒரு 1 கோடி கிட்ட வந்துரும். எதுக்குண்டு 20 லட்சத்த குடுத்து 40 பேருக்கு 20 லட்சம் குடுத்துட்டு ஓரம் போயிருவான். எதுக்கு இவங்கலாம் வச்சுக்கிட்டு இனிமே மேக்கே அப்படின்ற மாரி தான் விஜய் அவர்கள் இருக்காரு. அப்புறம் பாஜகவினுடைய சதி தான். இந்த மாரியான சம்பவத்தில விஜய இறக்கி விட்டு, விஜய் வந்து கேம்பெயின் போறது. அவருடைய பிளான் என்னன்னா, ஜனநாயகம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த மாரி கேம்பெயினுக்கே போகணும்னு ஒரு ஆசையில இருந்தாரு. ஆனா பாஜக என்ன பண்ணிருச்சுன்னா, "அப்பா அது வரைக்கும் நான் தாக்கு பிடிக்காது பாடி. ஏம்மா போப்பா." ஏன்னா திமுக கூட்டணி ஒரு புறம் வந்து வலுவாகிக்கிட்டே இருக்கு. பாஜக எதிரான ஒரு சிந்தனை வந்து தமிழ்நாடு முழுவதும் தீவிரமா இருக்கு. அதனால நீ வந்து இந்த நேரத்தில வந்து நீ மக்கள சந்திக்க போனா சரியா இருக்கும்ன்ற மாதிரியான பல கருத்துக்கள வச்சாங்க. நம்ம புஷி தான் இந்நேரம் என்ன மாறுவேடத்துல தெரியுதான்னு தெரியல. ஆனா தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியும். ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவர் எங்க இருக்காருன்னு. ஏன்னா அவ்வளவு ஓடி ஒளியறதுக்கு பெரிய ஆள் ஒண்ணும் புஷி கிடையாது. நம்ம கலகலப்பு படத்த சொல்ற மாரி சந்தானம் போய் ஒளிங்கடான்னு சொன்னோன்னே, எல்லாம் உடம்பு தெரியிற மாரி ஒளிவாங்க பாருங்க. அந்த மாரியான நபர் தான் புஷி. புஷிய வந்து இந்த தாவேக்காவினர் வந்து யாருமே நம்பாதீங்க. ஆனா அவர் வந்து பல துரோகம் பண்ணியிருக்காரு. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு. நான் சொன்னது ஒரு உதாரணம் தான். இன்னும் அவருடைய பேட்டிலாம் கேட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த புஷி ஆனந்த் யாரு? இவரெல்லாம் என்ன சொல்லலாம்? அப்படின்ற மாரியான பல கருத்துக்கள்லாம் வைப்பாங்க. தாவேக்காக்காரங்க வந்து புஷி ஆனந்த்னால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அவங்கலாம் அந்த நேரத்தில வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. ஏன்னா, நீங்க சொல்றத வச்சு தான் புஷி ஆனந்த் போன்றவங்கலாம் எப்படி ஆட்கள்னு சொல்லிட்டு மக்களும் தெரிஞ்சுக்கிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட ஒரு சிலது தான் இருக்கலாம். உங்களுக்கும் தனிநபர் ரீதியா வந்து பல பாதிக்கப்பட்டிருப்பீங்கள்ல. நம்ம நோன்பு தொறக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர திரட்டி ஒரு இஸ்லாமியர் நிக்கிறாரு. அவர ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னொரு ஆள புதுசா வந்து மாவட்ட செயலர் போட்டு, அவனுக்கு எதிராலாம் பண்ணியிருக்காரு. பேட்டி குடுக்குறாங்க. என்கிட்ட 5,00,000 10,00,000 கேட்குறாங்க. இதெல்லாம் யாருக்கு போகும்? விஜய்க்கா போகுது? எல்லாம் புஷிக்கு தான். அப்ப புஷிய புடிச்சு இந்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு ஒரு 4 தட்டு தட்டுனீங்கன்னா, உண்மைய கக்க போறாரு. அடுத்து விஜய தூக்கி உள்ள போட்டுறலாம். இவ்வளவுதான் நம்ம ஈஸியா பண்ணிட்டு போகணுமே தவிர, புஷிய தேடுதல் வேட்டைன்னு சொல்லிட்டு மக்களையும் குழப்ப வேணாம்ன்றது தான் இந்த நேரத்துல வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் நம்மளுடைய காணொளிய வந்து பொறுமையா கண்டுபிடித்தவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.